ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. என்னதான் மனித நாகரிகம் பயங்கரமா வளர்ச்சி அடைந்தாலும், டெக்னாலஜி வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆனாலும், இன்னமும் கூட இந்த உலகத்துல மர்மமான விஷயங்கள் அண்ட் மர்மமான பிளேசஸ் இருக்கத்தான் செய்யுது. நம்ம சேனல்லே பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு மர்மமான பிளேஸ பத்தி பார்த்திருந்தோம். அந்த பிளேஸ் கடல் வழி அண்ட் வான்வெளிக்கு எவ்வளவு தூரம் டேஞ்சரான ஒரு பிளேஸ் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஆனா கடல் வழி இல்லாம வான்வெளிக்கு மட்டும் பயங்கர டேஞ்சரஸா இருக்க ஒரு பிளேஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்லாம பயங்கர மிஸ்டரியாவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இப்ப காமிக்கிற இந்த ஒரு லைவ் ஏர் டிராபிக் குளோபல் மேப்பை நீங்களே நோட் பண்ணுங்க. இதுல உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள் மேலயும் ஏரோப்ளேன் கொயமையான்னு பறந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ தவிர ஏன் இந்த ஒரு பிளேஸ்க்கு மேல மட்டும் எந்த ஒரு ஏரோப்ளேனும் பறக்க தயங்குது? அப்படி இந்த ஒரு பிளேஸ்ல என்னதான் இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துக்கு டிராவல் பண்ணியானோ. அந்த காலகட்டத்துல ஜப்பான் பயங்கரமா கையொங்கி இருந்த அந்த ஒரு சமயத்துல பிரிட்டன் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த இங்கிலாந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சீனாவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஜப்பானுக்கு எதிராக சீனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில ஆயுதங்களை கொண்டு சென்றா மட்டும்தான் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியும். சோ அதுக்கு பயங்கரமா யோசிச்சு அவங்க சூஸ் பண்ண வே தான் ஈஸ்டர்ன் இந்தியா. அதாவது இப்ப இந்தியால இருக்கிற அஸ்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அஸ்ஸாம் ஓரியன்டான பிளேஸ் தான் அவங்க பயணத்திற்காக சூஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க சூஸ் பண்ற அந்த ஒரு வேவும் பாத்தீங்கன்னா வான்வழி பயணம். ஏன் இவங்க ஏர்வேவை சூஸ் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. மற்ற வழியை சூஸ் பண்றதை காட்டிலும் வான்வழியை சூஸ் பண்ணா மட்டும்தான் ஆயுதங்களை ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா? அதுவும் இவங்க சூஸ் பண்ண இந்த ஒரு வேல இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 840 கிலோமீட்டர் தான். 840 அப்படின்றது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸா தெரிஞ்சாலும் ஏர்வேல இது ரொம்ப கம்மியான வே தான். சோ இந்த ஒரு வேவை சூஸ் பண்ணி இவங்க ஆயுதங்களை விமானங்கள் வழியா அனுப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அனுப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது இந்த வே எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு வே அப்படின்றது. ஏன்னா இவங்க சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வரிசையா ஒவ்வொரு விமானமா மேல அனுப்பிட்டே இருக்காங்க. அப்படி அனுப்புற ஒவ்வொரு விமானமும் மர்மமான முறையில பறந்துட்டு இருக்கப்பே காணாம போயிருது. சீனாவை சென்று அடைய மாட்டேங்குது. அதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு 2 விமானம் சீனாவை போய் அடைந்தாலும் அந்த சீனாவில இறங்கின அந்த விமானத்தை ஓட்டிட்டு வந்த பைலட் கிட்ட அப்படி என்னதான் அங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டா எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த ஒரு வழி ரொம்ப டிஃபிகல்ட்டான வழியா தான் இருக்கு. இதுல விமானத்தை ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்றத வெளிப்படையாவே சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான ஒரு பீதியை கிரியேட் பண்ணுது. மேபி ஜப்பான்காரங்க தான் இன்பிட்வீன்ல நின்னுகிட்டு ஏதாச்சும் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கப்பே இந்த போர் முடிவடையுது. திங்க் பண்ணதோட மட்டும் இல்லாம காணாமல் போன விமானங்களோட எண்ணிக்கையையும் இவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கவுண்ட் பண்ணதுல 42 மாதங்கள்ல கிட்டத்தட்ட 594 விமானங்கள் அமானுஷ்யமான முறையில இந்த ஒரு பிளேஸ்க்கு மேல மட்டும் காணாம போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விமானங்கள்ல பயணித்த 1659 பேருமே காணாமல் போயிட்டாங்க அப்படின்றதையும் நோட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு போர்ல சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களோட எண்ணிக்கையை விட இந்த ஒரு அமானுஷ்யமான பிளேஸ்க்கு மேல காணாமல் போன விமானங்களோட எண்ணிக்கை அண்டு அப்படி விமானங்களை டிராவல் பண்ணி காணாமல் போன மனிதர்களோட எண்ணிக்கை தான் அளவுக்கு அதிகமா இருந்துச்சாம். சோ இந்த ஒரு விஷயமும் பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான ஒரு மிஸ்டரியா தான் அமையுது. என்னதான் இது மிஸ்டரி அமைஞ்சாலும் இதற்கான ரீசன் என்னன்றதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. மேபி இதற்கு ஜப்பான்காரங்க ரீசனா இருக்கலாம், இல்லாட்டினா அந்த ஒரு பிளேஸ்ல உண்மையாவே சூப்பர் நேச்சுரல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த ஒரு பிளேஸ கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டு அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மிஸ்டரி 2ஆம் உலக போர் காலகட்டத்துல மட்டும் கிடையாது, அதை கடந்தும் தொடரதான் ஆரம்பிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு பிளேஸுக்கு மேல அமானுஷ்யமான முறையில இவ்வளவு விமானங்கள் காணாம போச்சுன்னா அதுக்கப்புறமும் தன்னுடைய உயிரப்பனைய வச்சு யாராச்சும் இந்த பிளேஸ்க்கு மேல பறக்க ஆசைப்படுவாங்களா என்ன? சான்ஸே இல்ல. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் அதுக்கப்புறம் அங்க நடக்கவும் ஆரம்பிக்குது. அதாவது எவ்வளவு விமானங்கள் இந்த பிளேஸ் கிட்ட வந்தாலும் இந்த பிளேஸ் அடைஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம யூ டர்ன் போட்டு எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் சுத்தி தான் போவேன்னு சொல்லிட்டு சுத்தி தான் போனாங்களே தவிர இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராக மறுக்க தான் செஞ்சாங்க. இது அந்த காலகட்டத்துல மட்டும் கிடையாது, மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் கூட தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் இப்ப ரீசெண்டா 2018 கூட இந்த ஒரு மிஸ்டரிய வலு சேர்க்கும் வகையில ஒரு இன்சிடென்ட் நடக்க தான் செஞ்சுச்சு. அந்த காலகட்டத்துல, அதாவது 2018 காலகட்டத்துல சீனால இருந்து கிளம்பின ஒரு பிளேன் இந்த பிளேஸ்க்கு பக்கத்துல போகுது. இதனால் வரைக்கும் இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் விமானங்கள்ல அமானுஷ்ய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த விமானத்துல இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராறதுக்கு முன்னாடியே சம்திங் ஹேப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத உடனே நோட் பண்ண அந்த விமானத்தை ஓட்டிட்டு இருந்த பைலட் இதுக்கு மேலே நம்ம டிராவல் பண்ணா நம்ம விமானத்துக்கு தான் டேஞ்சர்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்ல சேஃபா தரையிறக்கவும் செஞ்சுட்டாரு. இவர் இந்த மாதிரி சுதாரிச்சனாலேயே அந்த விமானத்துக்குள்ள இருந்த பல பயணிகளோட உயிரும் பாதுகாக்கப்பட்டுச்சு. இது 2018 மட்டும் கிடையாது, இந்த
வருஷம், ஏன் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கணப்பொழுதுல கூட அந்த ஒரு பிளேஸ்க்கு மேல எந்த ஒரு பிளேனும் பறக்கிறது கிடையாது. என்னதான் மனுஷன் இன்னும் 2 வருஷத்துல செவ்வாய் கிரகத்துக்கு போயிருவோம், அங்க போய் காலனி அமைச்சிருவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பந்தாவை கொடுத்துட்டு இருந்தாலும் பூமிக்குள்ளேயே இருக்க இந்த ஒரு பிளேஸ்க்கு மேல இன்னமும் கூட விமானத்தை பறக்க வைக்க முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி என்னதான் இந்த பிளேஸ்ல நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் தான் என்ன? இந்த ஒரு பிளேஸ்க்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளேஸ் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பிளேஸ் வேற எங்கேயும் கிடையாது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கான்டினென்ட்டா பார்க்கப்படுற அண்ட் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் வசிக்கின்ற ஆசியா கண்டத்துல தான் இருக்கு. என்னதான் ஆசியா கண்டத்துல அளவுக்கு அதிகமான மக்கள் வாழ்ந்தாலும் இந்த ஒரு பிளேஸ்ல அந்த அளவுக்கு மக்கள் வாழ்றாங்களான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். மக்கள் அந்த அளவுக்கு வாழல அப்படின்னா இந்த பிளேஸும் குட்டி கொண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த பிளேஸோட பரப்பளவு மட்டும் எவ்வளவு தெரியுமா? பிரான்ஸ் நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரான்ஸ் நாடு 5 டைம்ஸ் வச்சா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட பரப்பளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிளேஸ்ல கிட்டத்தட்ட 7 கண்ட்ரிஸ் இருக்கான். என்னதான் 7 கண்ட்ரிஸ் இருந்தாலும் இந்த 7 கண்ட்ரிஸ்ல வாழ்ற மக்களோட எண்ணிக்கை வெறும் 14 மில்லியன் மட்டும் தானா. இந்த கவுண்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசா புரியல அப்படின்னா இன்னொரு கம்பேரிசன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சீன நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சீன நாட்டோட பரப்பளவுல இந்த பகுதியோட பரப்பளவை கொண்டு போய் வச்சா 13% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பகுதியோட பரப்பளவுல சீன நாட்டு மக்களை கொண்டு வந்து வச்சா எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இந்த பகுதியில வாழ்ற மக்களோட எண்ணிக்கை வெறும் 0.2% தான் இருந்துச்சாம். அப்படின்னா இந்த ஒரு பகுதியில எவ்வளவு கம்மியா மக்கள் வாழ்றாங்க அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, அதெல்லாம் ஓகே தான். எதுக்கு இந்த பிளேஸ்ல மக்கள் இவ்வளவு கம்மியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதற்கான பதில் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத பகுதிகளா கருதப்படுற அண்டார்டிகா அண்ட் நார்தன் கிரீன்லாந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் இந்த ஒரு பகுதி. இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற அளவுக்கு அந்த பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மலைகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய பீடபூமியும் கூட. அதுதான் திபெத் பீடபூமி. அதுக்காக இந்த பிளேஸ்ல உயரமான மலைகள் மட்டும் தான் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. இந்த ஒரு பிளேஸ் உயரமான பகுதி அப்படின்னு தான் சொல்லியானோ. அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே மிக உயரமான பகுதி அப்படின்னா அது இந்த பகுதி அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்துல தான் இந்த ஒரு பகுதியே அமைஞ்சிருக்கு. இதனாலேயே கூட இந்த ஒரு பிளேஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த பிளேஸ்க்கு பின்னாடி இருக்க மர்மம் தான் என்ன அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதற்கான ரீசனும் இதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. அதுதான் ஹைட். ஏன்னா நார்மலா எல்லா கமர்ஷியல் பிளைட்டும் பறக்கிற உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30,000 அடி. ஆனா இந்த ஒரு பிளேஸோட ஹைட் மட்டுமே 14,000 அடி இருக்கு. அடே 30,000 14,000 வரப்ப ஹைட் ஒன்னும் பெருசா ப்ராப்ளம் இருக்காதடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ப்ராப்ளம் இருக்காதுதான், அதாவது பிளைட்ல ப்ராப்ளம் வராத வரைக்கும். சப்போஸ் பிளைட்டுக்கு ப்ராப்ளம் வந்து பிளைட்டுக்குள்ள கேபின் டீப்ரெஷரைசேஷன் ஆச்சுன்னா, அதாவது பிளைட்டுக்குள்ள அந்த அளவுக்கு ஆக்சிஜன் பெருசா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா பைலட் அந்த பிளேனை 10,000 ஃபீட்டுக்கு கீழே இறக்கி ஆகணும். அது எதுக்குன்னா அந்த உயரத்துல தான் ஆக்சிஜன் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். சோ இந்த இடத்துல தான் ஒரு சிக்கலே உருவாகுது. ஏன்னா இந்த பிளேஸோட உயரம் 14,000 அடி, ஆனா நம்ம பிளேனை இறக்க வேண்டிய உயரம் 10,000 அடி. சோ அப்படி பாக்குறப்ப இந்த பிளேனை கீழே இறக்குறப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு மலையில முட்டிதான் ஆகணும். சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த பிளேஸ்க்கு மேல எந்த ஒரு விமானமும் பறக்க பயப்படதான் செய்யுது. அடே இதுக்கெல்லாம் ஏன்டா பயப்படணும், அதான் பிளைட்டுக்குள்ள ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குமே, அதை வச்சு சமாளிச்சு போயிடலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்ம சேனலை ரெகுலரா பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே தெரியும் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல ரொம்ப நேரம்லாம் ஆக்சிஜன் வராது அப்படின்றது. மேக்ஸிமம் அந்த மாஸ்க்ல பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆக்சிஜன் வரும். சோ அந்த டைம்குள்ள பைலட் பிளேனை கண்டிப்பா 10,000 ஃபீட்டுக்கு கீழே இறக்கி தான் ஆகணும். சோ அப்படி பாக்குறப்ப இது டேஞ்சர் தானே. இதுக்கு ஹைட் மட்டும் தான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த பிளேஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கையும் கூட இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் இருக்கிற மொத்த ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கையே வெறும் 5 தானா. அதுவும் ஒவ்வொரு ஏர்போர்ட் கடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1,100 இருந்து 10,000 மைல் தொலைவு இருக்குமா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த பிளேஸ்க்கு மேல ஒரு பிளைட் பறந்துட்டு இருக்கப்ப அந்த பிளைட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா அந்த பிளைட்டால 10,000 அடி வரதுக்கு கீழே இறக்க முடியாது. அப்படி இறக்க முடியாத சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எமர்ஜென்சி லேண்டிங்கா மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்றதுக்கு 10,000 மைல் டிஸ்டன்ஸ் கடந்தாகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பிளைட்டால எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண முடியுமா என்ன? பாசிபிளே இல்ல. கண்டிப்பா அது கிராஸ் ஆகி தானே ஆகும். சோ இந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு பிளேஸ்க்கு மேல விமானங்கள் பறக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா அமையுது. அது மட்டும் கிடையாது, இந்த பிளேஸ் ஃபுல்லாவே மலைகள் தானே நிறைஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு பிளேஸ்ல காற்றோட திசைவேகம் எப்பயுமே அதிகமா தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ்ல வீசுற காற்றோட வேகம் மட்டும் கிட்டத்தட்ட 200 மைல்ஸ் பெர் ஹவர்ல இருக்குமா. சோ அவ்வளவு ஃபாஸ்டா வீசுற அந்த ஒரு காத்து கடையில ஒரு விமானம் பறந்துச்சு அப்படின்னா அதால ஒரு நிலையில பறக்க முடியுமா என்ன? சான்ஸே இல்ல. எக்கச்சக்கமான டர்புலன்ஸ் கிரியேட் ஆகுமாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலையும் கூட இந்த ஒரு பிளேஸ்ல விமானங்கள் பறக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுது. அண்ட் இதுக்கெல்லாம் மேல மலைப்பகுதினாலே அந்த பிளேஸ் கண்டிப்பா கூலா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இருக்கும். ஆனா இந்த ஒரு பிளேஸ் அதுக்கு மேலயும் பயங்கர கூலா இருக்குமா. அதாவது -40°C வரைக்கும் கூட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுமா. சோ இந்த ஒரு டெம்பரேச்சர்ல ஒரு பிளேன் 6 to 8 hours பறந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்க ஃபியூவல் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னே சொல்றாங்க. சப்போஸ் இப்படி பறந்துட்டு இருக்கப்பே ஃபியூவல் ஃப்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ஜின் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் பிளேனும் ஆட்டோமேட்டிக்கா கிராஸ் ஆயிரும். சோ இந்த 3 விஷயங்கள் தான் அந்த பகுதியில விமானம் பறக்காததுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சாலும் அந்த பகுதியில வாழ்ற மக்கள் சொல்ற மெயின் ரீசன் என்னன்னா இந்த பகுதியில வாழ்ற மக்கள் எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு, நாங்களும் பெருசா விமானத்தை யூஸ் பண்றதும் கிடையாது. சோ டிமாண்டே இல்லாத இடத்துல எதுக்கு விமானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க விமானங்கள் வரவே மாட்டேன்னுதுன்னு அந்த பகுதியில வாழ்ற மக்கள் சொல்றாங்க. இது ஜஸ்ட் அவங்க தாட்ஸே தவிர இதுக்கு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த 3 ரீசன்ஸ் மட்டும்தான். சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த பிளேஸ்ல நடக்கிற எல்லா மர்மங்களுக்கும் ரீசனா அமைந்ததே நேச்சர் மட்டும்தானே தவிர சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சோ இதுல இருந்து நேச்சர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னதான் இந்த உலகத்துல மனிதன் தான் பெரிய ஆளு, என்கிட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது, என்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இந்த பால்வழி எண்டத்துல இருக்கிற எந்த கோள்களுக்கு வேணாலும் டிராவல் பண்ண முடியும், அங்க போயிட்டு என்னால குடியிருப்புகளை அமர்த்த முடியும்னு சொல்லிட்டு பந்தாவா பீத்தினாலும் இன்னமும் கூட நம்ம வாழ்ற இந்த ஒரு உலகத்திலேயே மனிதனோட காலடி தடம் படாத அண்ட் அதே நேரத்துல பயங்கர டேஞ்சரஸான எக்கச்சக்கமான நேச்சரான பிளேசஸ் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து சம்திங் நியூவா ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா பயங்கரமா இருந்துச்சு, வேற லெவல்ல மிஸ்ட்ரி கிரியேட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you. see you.